எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அந்த எலுமிச்சை ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 20-25 எலுமிச்சை பழத்துக்கு வந்து நான் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஃபுல் எலுமிச்சை பழமும் நம்ம வீட்டிலேருந்தே பறிச்சது தான். நம்ம வீட்டில் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பறித்து எடுத்துகிட்டு இருக்கேன்னா நம்ம வீட்டு சைடில் வந்து இருக்குது. நம்மளோட தரைதள தோட்டத்தோட வீடியோலாம் போட்டிருப்பேன், பார்க்காதவா பாருங்கள். அது நிறைய எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கிறதுலாம் வந்து நான் போட்டிருப்பேன். அதுலேருந்தே இப்போ நான் வந்து பறிச்சிட்ருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து நிறைய வந்து இருந்தது. சிலதெல்லாம் வந்து அப்படியே பழுத்து விழுந்துடும், வயிற்று தாங்காதுக்கு. சிலதெல்லாம் வந்து சின்னதுலேயும் விழுந்துருந்தது. இப்போ நான் நிறைய பழம் பழுத்து இருந்தது. சரி, அதெல்லாம் வந்து பறித்து சேர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு 20-25 பழம் தான் ஆனதுக்கப்புறமா ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பழம் வந்து அதான் இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளெல்லாம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளெல்லாம் கையை விட்டுலாம் பறிக்கிறதுக்குலாம் முடியல. இப்போ ஒன்றா பார்த்து தான் பறிச்சிட்ருக்கேன். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. நிறைய உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது, நிறைய பெருசாக இருக்குது. எல்லாம் சிலதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமும் கீழே வந்து சிலதெல்லாம் வந்து வயிற்று தங்காமல் விழுந்துடும். சிலதெல்லாம் வந்து குட்டியாக இருக்கிறதுலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் ஒன்றா பார்த்து பறிச்சிட்டு இருந்தேன். சிலதெல்லாம் பழுக்காமே கலராக இருக்க ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிறது எல்லாமே விழுந்துடும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டும் தாங்கலை, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் பறிச்சு வச்சு இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஊறுகாய் போடுறத நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நான் அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேங்க பாருங்கள். இதில் வந்து பாதி பழம் நான் பறிச்சது, பாதி வந்து முன்னாடி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் கீழே விழுந்துடும், மாதிரி பச்சையாக இருக்கிறதுல கீழே விழுந்துருந்தது. அதெல்லாமும் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். ஈரத்தோடு போடக்கூடாது, நல்லா அலம்பிடு. நல்லா நம்ம கீழே எல்லாம் விழுந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அலம்பிட்டு நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி குறுக்காலதான் இப்படி தானே இருக்கணும். இப்படி நம்ம புழியறதுக்கு சாதமெல்லாம் கலக்க புழியிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து குறுக்கால தான் அப்படி கட் பண்ணணும். நான் வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்க எப்படி நெருக்கிறது அப்படிங்கிறத காட்டுற எப்படி போடுறேங்கிறத. இப்போ இதை நல்லா அலம்பி ஒன்றா எடுத்து தொடச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு இதில் வந்து நெருக்கிக்க போகிறோம். காய்கறி கட்டரில் வச்சு நான் நெருக்கிக்கிறேன். அடியில் வந்து ஒரு பிளேட் வந்து வச்சுக்கணும், ஒரு பெரிய தட்டு. ஏன்னா இந்த சாரெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும், சாரை வந்து வீணாக்கக்கூடாது. இப்போ நான் இந்த மாதிரி இந்த குறுக்கில் வந்து அதாவது ஒரு பழத்தை வந்து ஒரு 8 பீஸாக வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அது மாதிரி ஒன்றா எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம ஒன்றா கட் பண்ணிவிடுவோம் கத்தியால். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு பழத்தை வந்து இந்த மாதிரி ஒரு 8 பீஸாக கட் பண்ணிடணும். இப்போ இது 2ஆக கட் பண்ணி ஒன்றுத்துலேயே 4 ஆக்கிடணும். ஒரு பாதியில் 4 ஆக்கிடணும், ஒரு பாதியில் 4, அப்படியே 8, ஒரு பழத்தில் 8 பீஸாக அப்படியே கட் பண்ணோம்னா குட்டி குட்டியாக நல்லா வரும். நமக்கு ஊறுகாவும் சீக்கிரமாக நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ அதை மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி சாரெல்லாம் வந்து வீணாக்காதுக்கு இந்த தட்டிலே விழுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே நெருக்கியாச்சு. நம்மளோட பழத்துக்கு வந்து இவ்வளோ வந்து எலுமிச்சம்பழம் வந்து வந்தது. இப்போ இதை வந்து நான் அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். இதில் இருக்க நெருக்கும் போது கொட்டையெல்லாம் வந்ததுன்னா அப்படியே கையோட இதை எடுத்துடணும். கொட்டையெல்லாம் இருக்கணும். நம்ம ஊறுகாய் சாப்பிட்றதுலாம் அப்பப்போ பொறுக்கி வைக்கணும் இல்லையா, அதனால் கொட்டையை கையோடு எடுத்துகிட்டா நல்லது. அதில் இப்போ நம்ம ஊறுகாய் வந்து போட போகிறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் இந்த உப்பும் வந்து இதில் ஒரு 1/2 பாத்திரத்துக்கு உப்பும் வந்து சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஊற வச்சிடணும். இந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சிடணும். ஒரு 3 நாள் நல்லா அது ஊறணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு குலுக்கி விடணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். நான் பர்மனெண்ட்டாக நம்ம இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரமாக இருந்தால் நம்ம கலக்கி விட்டுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த ஒரு பேசன் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ நல்லா உப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிறேன். குலுக்கி ஒரு 3 நாளைக்கு நல்லா குலுக்கி நம்ம இதை விட்டுக்கலாம். கையை மாத்திரம் போடவே கூடாது. ஒன்று கரண்டே இல்லைன்னா நமக்கு அப்படியே சும்மாவே குலுக்கி விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் போட்டு உப்பு மஞ்சப்பொடியில் சேர்கிற மாதிரி நம்ம வந்து கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம இது மாதிரி டெய்லி எடுத்து குலுக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நேரமும் கண்டிப்பாக குளிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கி நல்லா சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு 3 நாள் கழித்து இப்போ பாருங்கள், நம்மளோட போட்டு அந்த எலுமிச்சங்காய் வந்து எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஊறி வந்துருக்கு. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்கக்கூடாது. கொதன்னு ரொம்ப ஒரு மாதிரி பொதுன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னா ஊறுகாவும் கொஞ்சம் கசந்து போய்ட்டுனா அவ்வளோவா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அதுக்கு 100-200 அளவுக்கு மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 100-150 அளவுக்கு. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு இதெல்லாம் போட போகிறோம். வெந்தயப்பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து 2 நாள் முன்னாடி தான் பொடிச்சிருந்தேன், அது இருக்குது. அதனால் அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன். அது மாதிரி ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு தான் நல்லது. நான் எண்ணெய் வந்து நல்லா விட்டுருக்கேன், ஒரு 200 மில்லி அளவுக்கு. அதையும் நல்லா விட்டுட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம கடுகெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைவா, எண்ணெய் பச்சை வாசனை இருக்கக்கூடாது.
எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகும் போட்டு நல்லா அது கடுகு வடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வெந்தயப்பொடி அதை வந்து போட்டுக்கணும். வெந்தயப்பொடி வந்து நல்லா வறுத்துட்டு ஆறி பொடிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸிலேயே நம்ம வீட்டில். அந்த மாதிரி பொடிச்சு வச்சது தான் இப்போ நான் அந்த பொடி எங்கள் வீட்டில் இருக்கிற நாள் முன்னாடி பொடிச்சது. அதையும் வந்து நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன். இப்போ அந்த பொடியும் போட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் நான் வந்து போட்டுக்கிறேன். பெருங்காயம், வெந்தயப்பொடி, அடுத்தது மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு இது நல்லா ஒன்று அந்த எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுடணும். ஏன்னா சிம்மில் வச்சிடணும், ரொம்ப பெருசாக்கி வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அப்புறம் ஊறுகாய் வந்து நம்ம கசந்து போயிடும். இப்போ அந்த எண்ணெயிலே இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கல எலுமிச்சம்பழம், உப்பெல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் 3 நாளைக்கு ஊறினதை, அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது சேர்த்து நல்லா அதில் எல்லாமே இறங்குற மாதிரி நல்லா ஒன்று கலக்கி விட்டுடணும். இப்போ பாருங்கள் நம்மளோட ஊறுகாய் வந்து நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு வாசனை. இப்போவே நமக்கு அழகாக நல்லா மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் போல் ஒரு ஆசையாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒன்று கலக்கி விட்டோன்னே இடைக்கிடைக்கு நம்ம எடுக்கும்போது கலரி விடணும். அது மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும். எண்ணெய் இதிலெல்லாம் வந்து நம்ம சிக்கனை படுத்தக்கூடாது. எண்ணெய் நிறைய விட ஊறுகாய் வந்து ஊற ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இப்போ ஏற்கனவே நல்லா இது ஊறியாச்சு. இப்போவே நம்ம அழகாக சாப்பிடலாம். இது இன்னும் நீங்கள் நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒன்று பிளாஸ்டிக்கில் இல்லைன்னா நல்லா ஒரு ஊறுகாய் ஜாடியில் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வைக்க வேணாம். இது போகிற ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஊறுகாய் ஜாடிலையோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்லையோ இதிலையோ போட்டுலாம் ஸ்டீல் பாத்திரத்தில் மட்டும் போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வேணும்போது நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளோட எலுமிச்சை ஊறுகாய் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலேருந்தே எடுத்து வச்ச ஊறுகாய் போடும்போது நமக்கு எவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அதோட டேஸ்ட்டாக இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இது அப்படியே நல்லா ஒரு ஜாடியில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இது அப்படியே ஒன்றுமே கெட்டு போகாது, ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒன்றுத்தில் மாற்றிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.